ஒரு திருமணத்துல ஒரு கணவனுடைய கரத்துல ஒரு பெண்ணுடைய கரத்தை பிடித்து கொடுக்கிறாங்க பாருங்க. அந்த காட்சியை ஆண்டவர் என் கண்கள் முன்பதாக கொண்டு வந்தார். ஆமென். பாருங்க, ஆதியும் நானே அந்தமும் நானேன்னு சொல்லும் போதும் கர்த்தர் சொல்றாரு, ஐ எம் இன் சார்ஜ், ஐ வில் டேக் கேர். இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஒரு கணவன் கையில கொடுக்கும் பொழுது, இது வரைக்கும் நான் தான்ப்பா இன்சார்ஜ், இதுக்கு மேல யூ டேக் ஓவர், நீ பார்த்துக்க, இதுக்கு மேல உன்னுடைய பெண், இவள் உன்னுடைய மகளை போல என்று சொல்லி கரங்கள்ல விட்டு கொடுக்கறத பார்க்கிறப்போ, அந்த வலது கரத்தினால் அவர் என்னை பிடிக்கிறதுன்றது என்னை பொறுப்பெடுக்கிறார். என்னை அல்ல, என் சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுக்கிறார். என்னை மாத்திரமல்ல, என் போராட்டங்களையும் பார்த்துக் கொள்வார். என்னை மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மணவாளன் மணவாட்டியுடைய கரத்தை பொறுப்பெடுக்கிற வண்ணமாய் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய கரத்தை இன்னைக்கு பொறுப்பெடுக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வலது கரத்தை காண்பித்து, ஆண்டவரே என்னுடைய வலது கரத்தை நீங்க பிடித்துக் கொண்டு என் வாழ்க்கையை கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உன் மனைவியை ஒரு மகளை போல நீ நடத்தவில்லை என்று சொன்னால் வேதத்தோடு கூட உடன்படக்கூடிய ஒரு கணவனாய் நீ இல்லைன்னு அர்த்தம்.